நீங்கள் ரசிப்பது என்பிஎஸ் சேனல். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பழனிசாமி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இப்போ எங்கே இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னிமலை முருகன் கோயிலிருந்து அப்படியே பார்த்தா வண்டிப்பேட்டை பஸ் ஸ்டாப்புங்க. இந்த வண்டிப்பேட்டை பஸ் ஸ்டாப்பில் தான் தியாகி திருப்பூர் குமரனுக்கு சிலை வச்சுருக்கிறாங்க. அந்த சிலையத்தான் நம்ம அழகாக பார்த்துட்ருக்குறோம். அந்த சிலைக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒன்று பெருந்தரை போகிற ரோடு, இன்னொன்று ஈரோடு போகிற ரோடு அந்த சைடு இருக்குது. இந்த சைடு பார்த்திங்கன்னா ஊத்துக்குடி போகிற ரோடு, அந்த மலை மேலே போகிற ரோடு, இது காங்கேயம் போகிற ரோடு. இந்த மாதிரி இப்போ காங்கேயம் போகிற ரோட்டில் தான் நம்ம போகிறோம். ஏன்னா திருப்பூர் தியாகி குமரனுடைய வீட்டை பக்கத்தில் வந்திருக்கிறோம். இந்த இடத்துல தான் ஈஸ்வரன் கோயில் இருக்குதுங்க. அந்த கோயிலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய தேர் நிற்கிற இடத்துல தான் இது. இந்த தேர் நிற்கிற இடத்துல இருந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சந்து ஒன்று உள்ள போகுது, வீதி. அந்த வீதிக்குள்ளே நம்ம போனோம்னா அவருடைய அழகான வீடு, பழைய வீடுங்க. அதை புதுப்பிச்சுக்கிறாங்க, சூப்பராக இருக்குதுங்க. தியாகி குமரனின் வீடு இதோ உங்களுக்காக. கொடிகாத்த குமரனின் அழகிய வீடு. இதை சூப்பராக நீட்டாக வச்சுருக்கிறாங்க, ஜம்முன்னு இருக்குதுங்க பார்க்குறக்கு. இந்த வீட்டில் தான் தியாகி குமரன் பிறந்து வளர்ந்தது. அப்புறம்தான் திருப்பூருக்கு போயிட்டார். திருப்பூரில் தான் சுதந்திரத்துக்காக போராட்டம் பண்ணி உயிர் தியாகம் செஞ்சார். பாருங்கள் இந்த வீடு, தியாகி கொடிகாத்த குமரனின் பிறந்த வீடு. நான் உங்கள் பழனிசாமி. நன்றி.